Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் இந்த ரெட் கலரில் ஸ்டார் ஷேப் பூஜா கூட போட்டிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த மாடலில் வந்து சிவன் கண்லேயும் நார்மல் நாட் இதே மாதிரி நான் கூட போட்டிருக்கேன். ஆனால் இப்போது மே மந்த் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் இந்த கூட ஆர்டர் கொடுத்தாங்க. நான் வந்து அதை வந்து போட்டு மறுபடியும் வந்து பிகினர்ஸ்க்காக டியூட்டோரியல் கொடுத்தேன். இந்த மாதமே இந்த கூட பார்த்திங்கன்னா எனக்கு 6 கூட வந்து ஆர்டர் வந்திருக்கு. இது தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் கொடுத்தது தான். ஒருத்தரே வந்து எல்லா கூடையும் வாங்கலை. ஒவ்வொரு பர்சனும் தனித்தனியாக எனக்கு சிங்கிள் ஆர்டர் இதே கலரில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கூடையும் நான் வந்து ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன். பேஸ் வந்து நம்ம ஆம்ல நாட்டில் போட்டுட்டு ஸ்டார் ஷேப் வந்து வர்றதுக்காக கிராஸ் நாட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடுறது. இது வந்து இந்த ஸ்டார் ஷேப் போடுறதால நிறைய பேருக்கு இந்த கூடை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது ரெட் கலரில் தான் அதிகமாக போட்டிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். நான் வந்து 22 ஒயர் 5 அடியில் எடுத்திருக்கேன். 20 ரெட் கலர் ஒயர், 2 ஒயிட் கலர் ஒயர். நம்ம வந்து ஆம்ல நாட் போடும்போது ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடணும். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு இந்த 5 நாட் போட்டுக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு 5 நாட் வந்து ரெட் கலர் 2 ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கணும். அடுத்தது 2 ஒயிட் கலர் நாட் வச்சு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 5 நாட் வந்து ரெட் கலர் ஒயர் வச்சு போடணும். அப்போ நம்மளுக்கு 11 லைன் வந்து ஃபஸ்ட் லைன் வந்துடும். நம்ம ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் இந்த கூடையில் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒயர் வச்சு 1 2 3 4 5 5 லைன் வந்து ரைட்டு அப்புறம் லெஃப்ட்டு 2 பக்கமும் வந்து நம்ம பேஸ் போட்டோம்னா இந்த லைன் வந்து 11 நாட்டும் 6ல் முடிகிற மாதிரி 1 2 3 4 5 6 6 ஆம்ல நாட்டில் முடியும். நான் வந்து 14 லைன் வந்து ரெட் கலர் ஒயர் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 லைன் வந்து ஒயிட் கலர் ஒயர் வச்சு போட்டு ஒரு நாட் வந்து மடங்கி போய் உள்ளே போகிற மாதிரி நான் சொருகியிருக்கேன். அப்படி சொருகும் போது நம்மளுக்கு இந்த அழகான ஃபினிஷிங் கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு இந்த கூடை பார்த்திங்கன்னா வந்திருக்கும். பேஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி அழகாக இருக்கும். இந்த கூடையோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 12 அடியில் 2 ஒயர் எடுத்து நம்ம வந்து பாக்ஸ் நாட் ஹேண்டில் தான் இதில் போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம இந்த கூடையோடைய ஹேண்டில் பொருந்தி இருக்கிறதுக்காக நான் வந்து 1.5 அடியில் 2 ஒயர் எடுத்து ஒவ்வொரு பக்கமும் நல்லா டைட்டாக போட்டு சுற்றி அதுக்கப்புறம் உள்ளே சொருகி விட்டுருக்கேன். அது மாதிரி சொருகும் போது நம்மளுக்கு கூடை வந்து ஹேண்டில் வந்து பொருத்தமாக அழகாக வந்துடும். இந்த கூடை பார்த்திங்கன்னா அதிகமாக என்கிட்ட ஆர்டர் கொடுக்கறது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் டைனிங் டேபிளில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் எல்லாமே கேட்குறாங்க. அந்த பர்பஸ்க்காக தான் நிறைய பேர் இப்போ வாங்குகிறாங்க. உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து டியூட்டோரியல் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி கொடுக்குறேன். போட தெரியாதவங்க அதை பார்த்து போட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.